ரைஸ் எடுத்துக்கோ. ரைஸ் உனக்கு கஷ்டமா? ரைஸை விட நமக்கு மாஸ் கொடுக்குறது வேறு என்ன இருக்குது? இங்கே வெளிநாட்டில் ரைஸ் கிடைக்காட்டாலும் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி அந்த ரைஸை தான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெரிய பெரிய பாடி பில்டர் ரோனி கோல்மனே நிறைய நேரம் ரைஸ் தான் லோட் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா? ரைஸ் கூட சிக்கன், ரைஸ் கூட இது, ரைஸ் ஏன்னா கார்போஹைட்ரேட் அதில் தான் நிறைய இருக்குது. ஓகே, சுகர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், கவலைப்படாத. நீ போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ண போகிறா, எதுக்கு கஷ்டப்படுறா? ரைஸ் ஒரு நாளைக்கு 3 நேரம் ரைஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? முடிஞ்சால் காலையில் பழைய கஞ்சி, பழைய சோறு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. முட்டை எடுக்க முடிஞ்சால் ஒரு 3 முட்டை, முழு முட்டையை எடுத்துக்கோ. டெய்லி 2 செவ்வாழைப்பழம் எப்படியாவது வாங்கி சாப்பிடு. நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலையை அவிச்சு சாப்பிடு. அது இல்லைன்னா கொண்டை கட்டி கடலைன்னு சொல்லுவோம், அந்த கடலையை அவிச்சு சாப்பிடு. சோயா சக்ஸ் சொல்லுவோம்ல, சோயா சக்ஸு, இந்த மீல்ஸ் மேக்கர்னு சொல்லுவோம். அந்த சோயா சக்ஸில் வந்து அதே மாதிரி 100 கிராமில் 50 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, அதை எடுத்துக்கோ. ரேட் ரொம்ப சீப்பு, சிக்கன் அளவுக்குலாம் வரவே வரும். ஒரு பாக்கெட்டை 10 ரூபா தான் என்னவோ வரும். ஓகே, அது எடுத்துக்கோ. இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒரு நாள் ஃபாலோ பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். 2 செவ்வாழைப்பழம், மீல் மேக்கரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நேரம் ரைஸு, அப்புறம் கொண்டை கட்டி கடலை, நிலக்கடலை, இது இவ்வளோத்தையும் டெய்லி ஃபாலோ பண்ணணும். பல்க்கு தன்னால் வரும், வர்றது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூட்டி தான் மசில் மேக்கிங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டினியூட்டி, நீ எவ்வளோ தூரம் தொடர்ந்து கண்டினியூட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறியோ அவ்வளோ தூரம். இங்கே கண்டினியூட்டி பண்ணிவிட்டு நான் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏறவே இல்லைன்னு சில மோட்டிவேட் பண்ணுவான், டிமோட்டிவேட் பண்ணுவான். அது எப்படி தெரியுமா? ஒரு வருஷத்தில் 10 நாள் தான் அவன் ஜிம்முக்கே போயிருப்பான். ஆனால் எப்படின்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள் போயிருப்பான். டயட் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணியிருப்பான்? 2 நாள், வாரத்தில் 2 நாள் ஃபாலோ பண்ணியிருப்பான். வருமானா வரவே வராது. கண்டினியூட்டி தான் உங்களுடைய மசில் மேக்கிங்கோடைய சீக்ரெட்டு. ஸோ நீங்கள் பண்ணுறத கண்டினியூவாக பண்ணணும். எவ்வளவு கொடுக்குறேங்கிறது மேட்ரு இல்லை, அதை எவ்வளோ நாள் கண்டினியூவாக கொடுக்குறேங்கிறது தான் மேட்ரு. ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி பண்ணுறானே தெரியல, எந்த மசிலுக்கும் அது போய் சேராது. எலும்பு உடைக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பண்ணாதீங்க. லைட் வெயிட் எடுத்து ஸ்லோவாக, எந்த மசில் பண்ணுறோம், பைசப்ஸ் பண்ணுறோமா, அது ஸ்லோவாக. ஓகே 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 அப்படி வந்து ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன சொல்கிறது, உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். நான் ஜிம்மில் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு. இந்த வெயிட் உங்களுக்கு அதுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போகிறேன். சரி, இந்த பிகினர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜிம்மு உங்களுக்கு ஃபுல்லாக பழகிறது வரைக்கும். நான் வந்து ஜிம்மை வந்து குவைட் பண்ண மாட்டேன், டெய்லி எனக்கு வந்து ஜிம்முக்கு போயே ஆகணும் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்னு உங்களுக்கு தோணுறது வரைக்கும் நீங்கள் பிகினர்ஸ் தான். சரியா? கண்டிப்பாக இன்றைக்கி ஜிம்மு போயே ஆகணும், ஜிம் போகாட்டா எனக்கு வந்து அந்த மசில் வீக் ஆயிரும், எனக்கு வந்து பூஸ்டிங் வேணும், மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஜிம்முக்கு போயிடணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸ் லெவல்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் பிகினர் தான். அது வரைக்கும் ஸ்லோவாக இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே ஜிம்முக்குள்ளே போன உடனே மாஸ்டர் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கித்தாங்க மாஸ்டர் சீக்கிரம் உடம்பு ஏறணும், எனக்கு வந்து மெடிசன் எடுத்து தாங்க மாஸ்டர்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் என்ன தான் மெடிசின் கொடுத்தாலும், என்ன தான் சப்ளிமெண்ட் கொடுத்தாலும், உங்கள் மசிலை மேக் பண்ண போகிறது அந்த மெடிசினோ அந்த சப்ளிமெண்ட்டோ கிடையாது.